மகாபாரதத்துல திரௌபதிக்கு 5 கணவர்கள். இந்த 5 பேர்ல யார் மேல திரௌபதி ரொம்ப பாசமா இருந்தானா? அர்ஜுனன் மேல. ஆனா அர்ஜுனனை தவிர இன்னொருத்தர் திரௌபதி மேல ரொம்ப காதலா இருந்தாரு. அவர்தான் பீமன். அதுக்கு ஒரு 5 கதைகள் இருக்கு. அந்த கதைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாண்டவர்கள் காட்டுல வனவாசத்துல இருந்தாங்க. வனவாசத்துல இருந்ததுனால அவங்க எங்க போனாலும் நடந்துதான் போகணும். திரௌபதியையும் கூட்டிட்டு நடந்தே போவாங்க. அப்போ பீமன் தான் திரௌபதிய தன்னோட தோல்ல தூக்கிட்டு நடந்து போவான். 2வது, பாண்டவர்கள் காட்டு வழியா போறப்போ ஒரு பூவோட மனம் காத்துல பரவுது. ஆனா அந்த பூ எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ எல்லாரும் சொல்றாங்க அது ரொம்ப தூரத்துல இருக்கிற குபேரன் தோட்டத்துல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. திரௌபதிக்கு அந்த பூ வேணும்னு ஆசை. பாண்டவர்கள்ட்ட சொல்றா. ஆனா யுதிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த தோட்டத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகும், அதனால அது ரொம்ப கடினமான விஷயம், நம்ம இன்னொரு தடவை வர்றப்ப அந்த பூ உனக்காண்டி எடுத்து தரேன்னு சொல்றாரு. சரி, திரௌபதியும் நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான்ட்டு போறா. ஆனா பீமன் மனசுல என்ன நினைக்கிறானா, திரௌபதி ஆசைப்பட்டுட்டா, அதை எப்படியாவது அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. பீமன் யாருக்கும் தெரியாம கிளம்புறான். ராத்திரி காட்டு வழியா போறப்போ அனகாசுரன் ஒரு அரக்கே வர்றான். அவனை பீமன் அடின்னு அடிச்சு கொன்னு போட்டுறான். அடுத்ததா கொஞ்ச தூரத்துல குபேர தோட்டம் இருக்கு. அங்க இருந்து சௌகந்திகா மலரை எடுக்கிறான். காலையில கொண்டு போய் திரௌபதிட்ட குடுக்கறான். இத பார்த்த திரௌபதிக்கு பீமன் மேல ஒரே காதல். அதுக்கு அடுத்ததா பாண்டவர்கள் 1 வருஷம் மறைஞ்சு வாழ்க்கை வாழணும்னு நியதி இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பாண்டவர்கள் ஒரு அரண்மனையில யாருக்கும் தெரியாம மாறு வேஷம் போட்டு வாழ்றாங்க. திரௌபதி அந்த அரண்மனையில பணிப்பெண்ணா இருக்கிறா. பீமன் அதே அரண்மனையில சமையல்காரரா இருக்கான். அப்போ அந்த அரண்மனையோட தளபதி கீச்சகன் திரௌபதி கிட்ட தப்பா நடக்க முயற்சி செய்யறான். இது தெரிஞ்ச பீமன் ராத்திரி அவனை வர சொல்றான். கீச்சகனும் திரௌபதின்னு நினைச்சிட்டு அறைக்குள்ள போறான். ஆனா பீமன் நீ திரௌபதியவா கூப்பிட்டேன்னு சொல்லி கீச்சகனை அடின்னு அடிச்சு அவ எலும்ப ஒட்டச்சி கொன்னு போட்டுறான். மீதி 2 கதைகளை பார்ட் 2ல பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 போய் பாருங்க.